காட்டுல வாழ்ற புலி இருக்குல்ல, அந்த புலி மனுஷங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது மனுஷங்களை கையில கிடைச்சா கொன்றும். அப்படிப்பட்ட ஆபத்தான மிருகங்களுக்கு, அப்படிப்பட்ட ஆபத்தான புலிக்கு ஒரு சரணாலயம் அமைச்சு அதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மனுஷங்களை கொல்லக்கூடிய ஒரு விலங்குக்கு ஏன் பாதுகாப்பு, அதுவும் மனுஷங்களே தரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை பத்தி நான் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புலி சராசரியா ஒரு வருஷத்துக்கு இத்தனை மான்களை கொன்னு சாப்பிடுமா தன்னோட பசிக்காக. இப்போ மான்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அது விருப்பப்பட்டு சாப்பிடுற உணவு சதுப்பு நிலங்களில் வளர்ற புல்லு. இந்த சதுப்பு நில புல்லு வந்துட்டு எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, அந்த சதுப்பு நிலங்கள் எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொன்னா, மழை வர்றதுக்கு இந்த சதுப்பு நிலங்களோட பங்கு பெரும் பங்கா இருக்குதான். இப்போ ஒருவேளை நம்ம புலியை பூரா அழிச்சு கொண்டுட்டோம், புலி வந்து மனுஷங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி புலியை ஃபுல்லா நம்ம கொண்டுட்டோம்னா, மான்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். மான்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதிக அளவு சதுப்பு நிலங்களுடைய புட்கள் அது சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் சதுப்பு நிலங்கள் அழிய ஆரம்பிக்கும். சதுப்பு நிலங்கள் அழிஞ்சிட்டா மழையுடைய வரத்து கம்மியாயிடும். மழை வரலன்னா தண்ணி கிடைக்காது, தண்ணியில நான் செத்துருவேன், நம்ம செத்துருவோம், அந்த மனுஷன் அழிஞ்சிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இருக்கிற புலி நான் வாழ்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஆனா அது எனக்கு ஆபத்தான ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தவங்க மூலமா ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா ஏதோ ஒரு வகையில ஹர்ட் ஆகிட்டே இருக்கிறோம்ல, பயப்படுறோம்ல, ஐயோ இது ஏன் இந்த சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்துடவே கூடாதுன்னு சொல்லி பயப்படுறோம்ல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறதும் உங்கள் நன்மைக்காகவே. எங்கேயோ இருக்கிற புலி நான் வாழ்றதுக்கு உதவி செய்யறது போல, எங்கேயோ இருக்கிற ஏதோ உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை கூட உங்களை கர்த்தர் உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல மொர்தெக்காயை கொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆமானுக்கு அவனுடைய வாயினாலேயே மொர்தெக்காயுடைய உயர்வை கர்த்தர் வைத்திருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலை உங்களை முன்னில்லாம ஆக்கணுன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், உங்களுடைய எல்லாவற்றையும். ஏன்னா பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு முடிவு, இந்த காரியம் இப்படி முடிஞ்சா நல்லா இருக்கணும்னு, அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதோடைய எல்லா காரியமும் அவருக்கு தெரியும், அது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இந்த வார்த்தையை கொண்டு உங்களை வாழ்த்துக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் முகாந்திரத்தோடு செய்கிறவர். ஆமென்.